ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் செயின் ஒன்று தான், ஆனால் அதில் நம்ம பல முகப்பு வாங்கி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கு. நீங்கள் இதை அட்டாச் பண்ணி டிட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு முகப்பு போட்டுக்கலாம், ரெகுலர் யூஸ்க்கு ஒரு முகப்பு போட்டுக்கலாம். ரொம்பவே யூனிக்காக இருந்தது இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக இந்த கான்செப்டே வந்திருக்கு. இது குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன் செயின் கிரியேட்ஸ் மல்டிபிள் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அது ஒரு கான்செப்டாகவே ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்கும். நம்மளோட முகப்போட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் மாதிரி இருக்கும். செயினில் அந்த நம்ம தோடில் போடுற ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா கிராண்டான முகப்பு போட்டுக்கலாம். இல்லை நான் ரெகுலர் யூஸ்க்கு இருக்கேன் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு பால் முகப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஜஸ்ட் தோடை திருவுற மாதிரி போட்டுக்கலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா அதோட ஸ்க்ரூவோட திக்னஸை பார்க்குறப்பவே தெரியும், நல்ல திக்காக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நீங்கள் ஒரே ஒரு செயினை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த முகப்பு மட்டும் நிறைய போட்டுக்கலாம். இதெல்லாம் 7 கிராம்லேயே ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு தான். ஸ்டோன் முகப்பும் இருக்குது, இந்த மாதிரி கோல்டு முகப்புமே இருக்குது. ஸோ இதெல்லாம் 12 கிராமுக்கு வர ஒரு பால் முகப்பு. ஃபுல்லுமே எனாமல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 8 கிராமில் அந்த ராஜ்கோட் இல்லை டர்க்கி பேட்டர்னில் வர ஒரு முகப்பு. இது 7 கிராமில் வருது. ஸோ இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது 17 கிராமுக்கு வர முகப்பு ப்ளஸ் 11 கிராமுக்கு வர முகப்பு. ஸோ நம்ம ஒரே ஒரு செயின் வாங்கி வச்சுப்போம், ஆனால் முகப்பு மட்டும் விதவிதமாக போட்டுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு முகப்பு தாலி செயின் வாங்கணுன்னா மினிமம் ஒரு 1.5 சவரன்லேருந்து ஒரு 3 சவரன் வரைக்கும் தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5 கிராம் 6 கிராம் இருந்ததுனாலே நீங்கள் முகப்பை தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய மணியும் சேவ் ஆகும். நீங்கள் விதவிதமான கலெக்ஷன்ஸுமே போட்டுட்டு போக முடியும். இவ்வளோ நேரம் நம்ம அந்த ஸ்டோன் முகப்பு பார்த்தோம்ல, இப்போ கோல்டு முகப்பு. இதுலேயுமே அதே மாதிரி ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். அந்த இடம்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க. இந்த முகப்போட டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. 6 கிராம் 5 கிராம் அந்த ரேஞ்சுக்குமே உங்களுக்கு முகப்பு கிடைக்கிது. இதெல்லாம் 12 கிராமில் இருக்கிற ஒரு முகப்பு. ஃப்ரெண்ட்ஸ், சாரி கொஞ்சம் அலையாக ஓடுது. ஏன்னா அங்கே லைட்டிங் கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஸோ இதை நீங்கள் லலிதா ஜுவல்லரியில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, ஒன் செயின் கிரியேட்ஸ் மல்டிபிள் முகப்பு, அந்த ஃபீல்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கே. அந்த கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டோனில் நல்ல கிராண்டாக இருக்கிற சில முகப்பு தான். இதில் உங்களுக்கு சின்ன டிசைன்ஸ்லேருந்து நிறையா இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிறது மட்டும் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப இந்த ஜிமிக்கி முகப்பு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, ஜோதிகா முகப்பு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்குது. நல்ல பெரிய பெரிய தெளிவான இது ஆன்டிக்கில் வரும். நார்மல் கோல்ட்லேயுமே இருக்குது. 16 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் எனாமல் டிசைன் வச்ச மாதிரி இருக்கிற இந்த ஒரு முகப்பு செயின் தான். இது எல்லாமே சரடு மாதிரி டிசைனில் உங்களுக்கு வருது. இது 13 கிராமில் வர ஒரு சிம்பிளான ஒரு முகப்பு தாலி செயின். ஸோ லைட் வெயிட்டில் வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது செட் ஆகும். இன்னொன்று, இந்த தாலியோட மெயின் தாலி உருக்கல்ல மெயின் தாலி ஒன்று மட்டும் டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த 12 கிராம் 13 கிராமுக்கே வாங்கி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். ஒரு 7-8 வருஷம் மாதிரி வரும். இல்லை நிறைய உருக்கல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒரு 3 சவரனுக்கு மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். ஏன்னா வெயிட் உருக்கல் அதிகமாக இருக்கிறப்ப அது அருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நிறைய உரு போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 3 பவுனுக்கு மேலே போட்டுருங்க. இல்லை எனக்கு ஒரே ஒரு மெயின் தாலி 2 குண்டு தான் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கம்மி கிராமில் போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்டிக்கில் ஃபுல்லுமே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டபுள் சைடு டிசைன். ஒரு சைடு ஸ்டோன் வச்ச மாதிரி, அதாவது சிங்கிள் கலர் ஸ்டோனும், அடுத்த சைடு மல்டிபிள் கலர் ஸ்டோனும் வச்ச மாதிரி இருக்குது. இது 20 கிராமில் இருக்கிற ஒரு முகப்பு தாலி செயின் தான். இதில் உங்களுக்கு பெருமாளே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் அந்த முகப்பில் 2 சைடுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் 19 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. ஒரு மத்தளம் மாதிரி டிசைன் அந்த முகப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடும் சின்ன சின்ன அந்த பார்டர் மாதிரி முகப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 32 கிராமில் இருக்கிற இந்த ஒரு முகப்பு தாலி செயின். இது வந்து ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சைடு வந்து பிங்க் ஸ்டோனும் ஒரு சைடு வந்து க்ரீன் ஸ்டோனும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். 2 சைடுமே 2 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 42 கிராம், அதாவது 5 சவரனுக்கு ஒரு 2 கிராம் அதிகமாகவே இருக்குது. நல்ல திக்கான ஒரு செயினில் ஒரு ஆன்டிக்கில் ஒரு மேட் ஃபினிஷ் முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த முகப்பு வந்து நல்லா ஹாலோவாக இருக்குது, பெரிய முகப்பாகவுமே இருக்குது. இது வந்து 44 கிராமில் வர ஒரு கலெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிக்கில் முன்னாடி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு கெம் ஸ்டோன் மாதிரி ஒரு டிசைனு, அந்த மாதிரி டிசைனில் இருக்கிற ஒரு முகப்பு. இது வந்து 42 கிராமில் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த தேரில் சாமி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லக்ஷ்மி முகப்பு தான். ஸோ 40 கிராமில் இருக்கிற ஒரு முகப்பு. இதில் வந்து நல்ல ஒரு பெரிய முகப்பு, ஒரு பூ மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இந்த டபுள் சைடுமே இந்த மாதிரி தான் இருக்கும், 2 சைடுமே. இது 3 கிராமில் தனித்தனியாக நமக்கு முகப்புமே கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து செயின் வாங்கிட்டு அதில் வந்து இந்த முகப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். 3 கிராம், 4 கிராம், உங்களுக்கு வந்து 8 கிராம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய முகப்பு வந்து இருக்குது. இது வந்து ஜென்ரலாக முகப்பு தாலி செயினில் தான் போடணுங்கிறது இல்லை. எனக்கு முகப்பு செயின் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கூட செயின்ஸ் அந்த மாதிரி வாங்கி அந்த இடத்துல வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக வாங்குகிற முகப்பு வந்து லைட் வெயிட் செயினாக இருந்ததுன்னா சின்ன முகப்புக்கு போயிடுங்க. ஓரளவுக்கு திக்காக 5 சவரனுக்குலாம் இருக்குது அப்படின்னாக்கா பெரிய முகப்புக்கு வந்து போயிடுங்க. ஒரு சவரனுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, 8 கிராம் 7 கிராம் அந்த மாதிரி. இந்த இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய முகப்புக்கு போனீங்கன்னா தான் உங்களோட கழுத்தில் வந்து அது நல்லா செட் ஆகி உட்காரும். இல்லைன்னா முகப்பு மட்டும் தனியாக இருக்கும், இல்லைன்னா செயின் மட்டும் தனியாக இருக்கும். சிம்பிளான செயினுக்கெலாம் இந்த மாதிரி 4 கிராம் 5 கிராமுக்கே ரொம்ப அழகழகான சாமி முகப்பு, பூ முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சது வந்து ரொம்ப யூனிக்காக இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.